Welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது shout at and shout to என்ற இந்த இரண்டு phrasal verbுக்கான difference என்ன என்பதை தமிழில் பார்க்கலாம். shout shout என்றால் தமிழில் என்ன அர்த்தம்? கத்து அல்லது கூச்சலிடு என்று தானே அர்த்தம். நான் கேட்குற கேள்வி இது இல்லை. நாம் எதுக்காக கத்துறோம்? ஏன் கத்துறோம்? ஒருவர் மீது கோபப்பட்டு கத்துறீங்களா, இல்லை நீங்கள் கூப்பிட்டது ஒருத்தருக்கு கேட்கலான்னு கத்துறீங்களா? என்ன நான் சொல்கிறது சரிதானே? ஷவுட் என்ற வார்த்தைக்கு ரெண்டு விதமான அர்த்தம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டுக்கு பலவிதமான அர்த்தமாக இருக்கும். அதனால தான் புரிந்து கொண்டு படிக்கணும் என்று சொல்கிறது. சரி, ஷவுட் என்ற ஃப்ரேசல் வெர்புக்கான டிஃபரன்ஸை பார்க்கலாம். I shouted at you. I shouted to you. இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் தமிழில் ஒரே மாதிரியான அர்த்தம் தான். நான் உன்னிடம் கத்தினேன் என்று தான் அர்த்தம். ஆனால் இதை எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஐ ஷவுட்டட் அட் யூ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷவுட் என்பது வெர்பு, அட் ப்ரிப்போசிஷன். ஸோ இது ஒரு ஃப்ரேசல் வெர்புன்னு சொல்லியிருக்கேன். ஷவுட் அட் என்ற ஃப்ரேசல் வெர்ப் வந்தால் இதுக்கு என்ன அர்த்தம்னா, டு ஷவுட் வென் ஐ எம் ஆங்க்ரி. கோபமாக இருக்கும் பொழுது கத்துதல், அதுக்கு ஷவுட் அட் என்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது சென்டென்ஸை பாருங்களேன். ஷவுட் பக்கத்தில் டு என்ற ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. இது ஒரு ஃப்ரேசல் வெர்ப் இல்லையா? ஷவுட் டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் கூப்பிட்டது ஒருத்தருக்கு கேட்கணும், அதுக்காக கத்துறது. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். shout at somebody. shout verb, at preposition. so shout at is a phrasal verb. இதுக்கு என்ன மீனிங்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது கோபத்தில் கத்துவது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூலில் ஒரு பையன் ஹோம்ஒர்க்கை முடிக்கல. அவனுடைய கிளாஸ் டீச்சர் அவனை பார்த்து கத்துறாங்க. அப்போ என்ன சொல்லணும்? The class teacher shouted at him என்று சொல்லணும். இன்னும் ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். ராதா got very angry and started shouting at me. ராதா என் மீது கோபமடைந்து கத்த ஆரம்பித்தாள். இங்கே ஸ்டார்ட் என்ற வெர்பு பக்கத்தில் ஷவுட் அட் என்று வந்திருக்கு இல்லையா? அப்போது கோபத்தில் கத்துவது என்று அர்த்தம். shout to somebody. shout verb, to preposition, shout to ஒரு phrasal verb. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் கூப்பிட்டது ஒருத்தருக்கு கேட்கணும் என்பதற்காக கத்துறீங்க, அதுக்கு shout to என்ற phrasal verb யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கிளாஸ் டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? ஒரு 40-45 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா? தூரத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேட்கணும் என்பதற்காக கிளாஸ் டீச்சர் உரக்க கத்தி அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? த கிளாஸ் டீச்சர் ஷவுட்டட் டு தம். இன்னும் ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். Sarala shouted to me from the other side of the street. தூரத்தில் இருக்கிற என்ன சரளா உரக்க கத்தி கூப்பிட்டாள் என்று தான் அர்த்தம். இப்போ உங்களுக்கு shout at somebody, shout to somebody, இந்த ரெண்டு ஃப்ரேசல் வெர்புக்கான டிஃப்ரென்ஸ் என்ன என்பது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஷவுட் அட் என்ற ஃப்ரேசல் வெர்புனா கோபத்தில் கத்துறது, ஷவுட்
to என்ற phrasal verb நீங்க கூப்பிடுறது ஒருத்தருக்கு கேட்கணும் என்பதற்காக கத்துறது. Practice question க்கு போலாம். Please don't dash me. Be nice to me. இந்த dashல என்ன வரும்? Shout at என்ற phrasal verb வருமா? இல்ல shout to என்ற phrasal verb வருமா? என்னிடம் அன்பாயிரு, கத்தாதே என்று தான் வரும். அப்போ கோபத்தில் கத்தாதே என்று தானே அர்த்தம். அப்போது இங்கே shout at என்று தான் வரும். Please don't shout at me. Be nice to me. தயவு செய்து என்னிடம் கத்தாதே, அன்பாயிரு. Ram dash me from the upstairs window. Shouted at or shouted to. ராம் மாடு ஜன்னல்ல இருந்து கத்துறாரு என்றால் அவர் கோபத்தில் கத்திருக்க மாட்டார். எனக்கு கேட்கல என்ற விதத்தில் தான் கத்திருப்பார். அப்போது shouted to என்று தான் வரும். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். My father dash me when I broke the window. இந்த டேஷ்ல என்ன வரும்? shouted at or shouted to. நான் ஜன்னலை உடைச்சிட்டேன். அப்போது என் மீது என்னுடைய அப்பாவுக்கு கோபம் தானே வரும். அப்போ கோபத்தில் தானே கத்திருப்பார். ஸோ shouted at இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் ஜன்னலை உடைத்த போது என் தந்தை என்னிடம் கத்தினார். கோபத்தில் கத்துறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். I dash my girlfriend across the busy road, but she did not hear me. இந்த டேஷ்ல shouted at என்ற phrasal verb வருமா? இல்லை shouted to என்ற phrasal verb வருமா? அதாவது ஒரு பிஸியான ரோட்டில் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப தூரத்தில் இருக்கா. அவளை கூப்பிடணும் தானே கத்திருப்பேனே தவிர கோபத்தில் கத்திருக்க மாட்டேன். அப்போது shouted to என்ற phrasal verb தான் வரும். நான் எனது தோழியிடம் கத்தினேன், ஆனால் அவளுக்கு கேட்கவில்லை. அடுத்த கொஸ்டின். The students were making noise in the classroom. So, the class teacher dashed them. The dashல shouted at or shouted to என்ன வரும்? கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது கிளாஸ் டீச்சருக்கு கோபம் தானே வரும். ஸோ shouted at இஸ் த கரெக்ட் ஆன்சர். வகுப்பறையில் மாணவர்கள் சத்தம் போட்டனர். அதனால் வகுப்பு ஆசிரியர் அவர்களை திட்டினார். Thank you very much for watching this video. If you like this video, please like, share and subscribe.